ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா நாற்றுட்டு ஒரு 2 மந்த் இருக்குங்க. இதை எடுத்து இன்றைக்கி நடலாம், நாளைக்கு நடலாம், அப்படியே நாள் கடத்தி ஓட்டிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நெட்டே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தொட்டிலேயே நல்லா காய் வர அளவுக்கு பெருசாகிடுச்சுங்க. செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டுறலாம், வாங்க பார்க்கலாம். இன்னும் சின்ன செடியாக இருக்கும்போதே எடுத்து நட்டுருக்கணுங்க. நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். டெய்லி யூஸ்க்கு நம்ம வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாங்க. அதே போல் வேறு யாராவது கேட்டாலும் நம்ம தரலாம். நான் நாற்று விட்டுருக்கிற செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வயல்லே வைக்கலாம் போல், அந்தளவுக்கு நாற்று அதிகமாக இருந்தது. நான் அதில் பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நடுறதுக்கு. செடிங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டுருந்தேங்க. அப்படியே இந்த செடியும் இந்த வாய்க்கால் ஓரங்களில் நட்டால் நல்லா வந்துடும். ஆல்ரெடி இது நட்டு நல்லா நமக்கு ஈட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த வாய்க்கால் ஓரத்துலலாம் நட்டு விட்டுலான்னு ஒவ்வொரு செடியாக எடுத்து நட்டுட்ருந்தேன். ஆல்ரெடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல நிறைய செடியெல்லாம் வச்சு எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் ஒரு பக்கமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியாக எடுத்து நட்டு வச்சாச்சு. கார்டனிங் ஒர்க்கு அப்படின்னாவே எனக்கு மனசு கொஞ்சம் லேசாகிடுங்க. அப்படியே மோட்ரு எடுத்து விட்டு வாய்க்காலில் வந்த தண்ணியில் இவனுங்க எப்படி உருண்டுட்டு வந்திருக்கானுங்கன்னு பாருங்களேன். அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாத இந்த குட்டி பசங்க போய் அதில் விளையாடிட்டு வந்துட்டானுங்க. என்ன ஒரு விளையாட்டு பாருங்களேன். உடம்பு ஃபுல்லாக நல்லா சேர் பூசிட்டு எப்படி விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள்.